இது ஒரு ப்ளூடூத் இயர்பட்ஸுங்க அது. இது கூகுள் பேயில் வந்துட்டு நமக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வரும் தெரியுங்களா? அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் வந்துட்டு ஆஃபரில் வந்தது. ரூ. 1500 மதிப்புள்ளது வந்துட்டு ரூ. 499 அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருந்தான். அந்த ஸ்க்ராட்ச் கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணோன்னே அதில் வந்தது. சரி, நம்ம புது மொபைல் வேறு வாங்கிட்டோம், அதுக்கு நமக்கு இயர்பட்ஸ் வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி கம்மியான ரேட்டு வருதுன்னு சரி வாங்கினேன். அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் வாங்கினேன். ஆர்ட்ரு பண்ணி ஒரு வரத்துக்கு 4-5 நாள் ஆகிப்போச்சு. அந்த ஆர்ட்ரு பண்ணதுக்கு அதுமாதிரி முதல்ல பே பண்ணினேன். நான் காசு பே பண்ணால் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுது. பேக்கிங் எல்லாம் பக்காவாக பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கிறான். பாருங்கள், நான் பேக்கிங் ஒன்று பிரிக்கிறேன். ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் வச்சுக்கிறான். பேக்கிங் எல்லாம் எந்த குறையும் கிடையாது. ஏன்னா மழை வந்தால் கூட நனையத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன ஒன்று பாருங்கள், இல்லை 3-4 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் போட சொல்லியிருக்காங்க. ஏஎன்சி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கான். ஆனால் இது என்ன பிராண்டுன்னு தெரில நமக்கு. ஏஎன்சின்னு தான் கொடுத்துருக்கு, ஆனால் என்னன்னு தெரில அது. சரி, ஒருவேளை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் அதை. பேக்கிங் எல்லாம் கிளியராக பண்ணியிருக்கான். ஏன்னா இது மழைலாம் நனையாமல் இருக்குது தான் இந்த மாதிரி நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறான். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஆனால் அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து நிறையா கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்றுதும் உதவாது தான் கொடுக்குறான். கிட்டத்தட்ட பல வருஷமாக நான் யூஸ் பண்ணின்னு இருக்கேன் ஜிபே. ஆனால் அந்த கொடுக்குற ஸ்க்ராட்ச் கார்டு எல்லாமே ஒன்று கூட உதவாதது தான். சரி, வேறு வழியில் என்ன பண்ணுறது, நமக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினது. கிளியராக ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு கொடுத்துருக்கான். அதுக்குள்ளே அந்த இதுக்கு வந்து அந்த பட்ஸுக்கு அதுக்கு ஒரு பாக்ஸு, சார்ஜிங் பாக்ஸு. அது வந்து சி டைப் தான். இதுக்கு சி டைப்பு நல்லா பக்காவாக பேக் பண்ணி தான் கொடுத்துருக்குறான். டைப் சி தான் சார்ஜரு. இப்போ வர எல்லா பட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி தான் வந்து வருது. அந்த பாக்ஸுக்குள்ளே வேறுனா அந்த யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது. யூசர் மேனுவல் ஒன்று, அந்த கம்பல்சரி இந்த யூசர் மேனுவல் வந்து படிக்கணுங்க நம்ம. அது பார்த்து தான், ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடில் வந்துட்டு தயாரிக்கிறாங்க. இதுவும் டைப் சி கேபிள் தான். இது என்ன ஒன்று, கேபிள் வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்து வச்சுக்கிறோம். டைப் சி தான் கேபிள், பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்துட்டு குட்டுன்னு தான் சொல்லலாம். சின்னதாக கொடுத்துருக்கான். ஆனால் இந்த கேபிள் வந்து கொஞ்சம் லென்த்தாக கொடுத்தது நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம சார்ஜரு போடுறதுக்கு பார்த்திங்கன்னா எட்ட மாட்டேங்குது. நம்ம சுவிட்ச் பாக்ஸில் எதனா வந்துட்டு சார்ஜர் போடணுன்னு நினச்சிங்களா, சுவிட்ச் பாக்ஸ் ஒரு இடம் இருக்கும், டேபிள் ஒரு இடத்துல இருக்கும். அதை நாம் வந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த சார்ஜர் வந்து கொஞ்சம் லென்த்தாக கொடுத்தா நல்லாயிருக்கும். அது நமக்கு என்னென்னா இதாகலை, அது சார்ஜர் வந்துட்டு எட்ட மாட்டேங்குது. ஆனால் நம்ம மொபைல் போகிற சார்ஜர் வச்சு தான் போட்டுக்கணும். அதை வச்சு போட்டால் தான் நமக்கு சார்ஜிங் ஏற்ற முடியும். அந்த கேபிள் வந்துட்டு வச்சு பண்ண முடியாது. கிட்ட இருக்கிற இது தான் யூஸ் ஆகும், லாங்கிலலாம் வச்சு பண்ண முடியாது. அந்த கேபிள் லென்த்தாக கொடுத்தா நல்லாயிருக்கும். பட்ஸு 2 கொடுத்துருக்கான், லெஃப்ட் அண்ட் ரைட்டு. உள்ளவே அது சார்ஜர் ஆகிடும். அது இந்த பாக்ஸுக்குள்ளே பேட்ரி இருக்குது, இதுக்குள்ளேயும் வந்துட்டு பேட்ரி இருக்குது. நல்லா இருக்குது, கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. இது வந்துட்டு ரூ. 500 ஒருத்தன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே நான் இதை செக் பண்ணிட்டேன். எல்லாமே கிளியராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளியராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அதுக்கப்புறம் அது ஓரளவு சார்ஜர் ஏறுதா இல்லையான்னு, ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு முறை வாங்கி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்னால் ஒரு ரிட்டன் டைம்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நாம் அது வந்து எல்லாமே வேலை செய்யுதான்றது முதல்ல கம்பல்சரி செக் பண்ணிக்கணும். வரைக்கும் போட்ட சார்ஜர்லாம் ஏறுது, தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ரெட் கலரில் ஏறுது பாருங்கள், பிளிங்க் ஆகுது பாருங்கள்.
ஏன்னா இப்போ எப்போவுமே ஒரு பொருள் வாங்கிட்டோம்னா என்ன பண்ணணும்னா அது கம்பல்சரி எல்லாமே வேலை செய்யுதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த நாளுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஒரு சிலது 2 நாள் கொடுத்துருப்பான், ஒரு சிலது 10 நாள் கொடுத்துருப்பான், ஒரு சிலது 5 நாள் கொடுத்துருப்பான். அதனால் நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாள் போனதுக்கப்புறம் வேலை செய்யலை ரிட்டர்ன் பண்ணோன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. இது 2 மாதமா செக் பண்ணி பார்த்தேன். வாங்கி சார்ஜிங்கெல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் நிற்கிது இது. 4 மணி நேரம் வந்துட்டு கண்டினியூவாக நீங்கள் வந்து மூவிஸு, சாங்ஸு இதெல்லாம் கேட்கலாம். கிளியராக இருக்குது. நாம் எடுத்த உடனே வந்துட்டு ஆன் பண்ணால் ஆன் ஆகிடுது. ஆன் ஆகிட்டு வந்துட்டு எடுத்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுது. ஆன் ஆகிட்டு பேர் பண்ணிக்கிறோம். இதில் எப்படி அது ஆப்ரேட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், இப்போ ஆனில் தான் இருக்குது. லைட் எடுத்து பாருங்கள். இந்த காடி மாதிரி கொடுத்துக்கிறான் பாருங்கள். இதை வந்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணோம்னா பாருங்கள், அந்த ஹோல்ட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இது சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள், அந்த ப்ளூ கலர் லைட் எடுத்து பாருங்கள். இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு. இது வந்து இதே மாதிரி இப்படி தான். இதுலேயும் அதே மாதிரி தான் பண்ணோம். இந்த காடி மாதிரி கொடுத்துக்கிறான் பாருங்கள். இதுதான் டச். இது நீங்கள் வந்துட்டு இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். மறுபடியும் இதே வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஆன் ஆகிடும். அதேமாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் 2 முறை டேப் பண்ணோம். இப்படி டிக் டிக் 2 முறை டிக் டிக்குன்னு தட்டினீங்கன்னா நாம் வந்து இதாக இது ஃபார்வேர்ட் ஆகும். இதே மாதிரி 2 முறை தட்டினீங்கன்னா ரிவர்ஸ் ஆகும். அதாவது லெஃப்டில் இருக்கிறது தட்டினீங்கன்னா வந்து ரிவர்ஸில் வரும் பாட்டு. அதே மாதிரி வந்துட்டு இதை ரைட்டில் இருக்கிறது தட்டினீங்கன்னா ஃபார்வேர்ட் ஆகும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வால்யூம் எப்படி ஏற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதையே வந்து 3 முறை தட்டணும். 1 2 3 அந்த மாதிரி தட்டினோம்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் ரைட்டில் இருக்கிறது. அதே மாதிரி லெஃப்டில் இருக்கிறது 1 2 3 அப்படி தட்டினீங்கன்னா வந்துட்டு வால்யூம் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும், குறையும். இந்த மாதிரி தான் இது ஆப்ரேட்டிங் அதில் இருக்குது. நான் ஆரம்பத்தில் எடுத்து யூஸ் பண்ண சும்மா அப்படி தொட்டாவே இதாகி போகுது, பாஸ் ஆகி போகுது. சாங்ஸு இல்லை இப்போ மூவி பார்த்துக்கும்போது இதாகி போகுது. என்னடா பண்ணுறது, ஒன்றுமே புரியல எனக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த யூசர் மேனுவலில் பார்த்தேன் எப்படி இது ஆப்ரேட் பண்ணுறது. நிறைய பேர் அந்த யூசர் மேனுவலில் யாரும் பார்க்க மாட்டாங்க. அது என்னன்னா வழக்கமாக தூக்கி போட்டுருவான். அதில் பார்த்தேன் என்ன எப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி வால்யூம் ஏற்றுறது, ஒன்றுமே தெரில. அதுக்கப்புறமா அதை தான் இதில் இந்த காடி கொடுத்துக்கிறான். அது படித்து பார்த்து அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஆப்ரேட்டிங் பண்ணேன். கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஏன் நான் 2 மாதம் கழிச்சு போகிறேன்னா, இது எப்படி இதுன்னு நமக்கு தெரில. நம்ம யூஸ் பண்ணால் தானே தெரியும் நல்லா வேலை செய்யுதா இல்லையா அப்படின்ட்டு. அதனால் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா வந்துட்டு வேலை செய்யுது. ஒன்றும் ப்ராப்ளம் நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, நம்ம வந்துட்டு காதில் ஒரு முறை வச்சோம்னா டச் பண்ணாமல் பார்த்துக்கணும். இதில் டச்சில் எதனா வந்து பாருங்கள், இதில் டச் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு இதாகி போகுது. அது மட்டும் கொஞ்சம் இதுவாக பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க.